நினைத்து. அப்பா, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தாங்க முடியல. புரியுது மகனே. எல்லாம் தோத்துடுச்சு. நம்பிக்கையே இல்லாம போச்சு. உன் சுமையை என்னிடம் கொடு, நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன். உண்மையாகவா அருள் தந்தை? ஆம், என் சுவாசம் கேள். ஐயா, என் வாழ்க்கை முழுவதும் துன்பம். நான் என்ன செய்வது? ஆனா என் கஷ்டம் அதிகம் என்னத்த வழி வருந்தில்ல. உன் நம்பிக்கையை இழக்காது. ஆறுமுகம் முழுமையாக ஆபிரகாமாக மாறி மனதில் ஒரு சந்தோஷம். இனி வாழ்க்கை மாறிவிடும் என்ற நம்பிக்கையுடன் சில வருடங்கள் சென்ற பின் மீண்டும் அதே சோகம். தனது வாழ்க்கை இன்னும் அப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆபிரகாம், என்னை உன்னால் அடையாளம் காண முடிகிறதா? அப்துல்லா, இது நீயா? இத்தனை வருஷங்களுக்கு பிறகா? இஸ்லாம் மதத்தின் கொள்கைகளை நான் உனக்கு விளக்குகிறேன். இது அமைதி மற்றும் இறைவனிடம் முழுமையாக சரணடைதல் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இஸ்லாம் அல்லாவின் ஒருமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இது 50 நேர தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளை வலியுறுத்துகிறது. ஆபிரகாம் அப்துல்லாவாக மாறி தனது புதிய வாழ்க்கையை தொடங்குகிறான். வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையுடன். அல்லாஹ். ஆபிரகாமா, நீ இப்படி மாறி இருக்கே? ஆமா, நான் மாறிட்டேன். ஓ, நான் புரிந்துக்கிறேன். ஆனா இது கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது. தான் கடந்து வந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்கிறான். ஆறுமுகமாக இருந்தவன் ஆபிரகமாக மாறினாய். ஆபிரகமாக இருந்தவன் அப்துல்லாவாக மாறாய். நல்லா உழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முயற்சி செய். விதிதான் வெல்லும். இதுதான் கடைசி வரைக்கும். 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 ஐயா, என் வாழ்க்கை முழுவதும் துன்பம். நான் என்ன செய்வது? ஆனா என் கஷ்டம் அதிகம் என்னத்த வழி வருந்தில்ல. உன் நம்பிக்கையை இழக்காது. விதிதான் வெல்லும். இதுதான் கடைசி வரைக்கும். விதி வழியது. விதி வழியது. விதி வழியது. மீண்டும் வாழ்க்கையின் விடியலை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறான் ஆறுமுகம். ஆறுமுகமாக இருந்தவன் ஆபிரகமாக மாறினாய். ஆபிரகமாக இருந்தவன் அப்துல்லாவாக மாறினாய். மதங்கள் வாழ்க்கை மாறாது. உலகில் அனைத்து மதங்களும் ஒன்றே. அன்பும் அமைதியும் நமது பாதை. ஒற்றுமையே வலிமை.